ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போரோடைய அட்டாமிக் மாடலை பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட சயின்ஸ் புக்கு தமிழ்நாடு சயின்ஸ் புக்கில் ரெஃபர் பண்ணும்போது 11th கெமிஸ்ட்ரியில் ட்ரை பண்ணேன். அங்கே 11th கெமிஸ்ட்ரியில் இருந்தது. அதில் இது அங்கே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க, டெரிவேஷன் எதுவும் இல்லை. டெரிவேஷன் 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 8ல் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயமே சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஏன் அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு. ஸோ சப்ஜெக்டுக்குள்ளே போகும். ஸோ நெயில் போர், நீங்கள் பிக்சரில் பார்க்க நெயில் போர் சயின்டிஸ்ட், இவர் எதுக்கு ஒரு ஆட்டத்தோடைய மாடலை ப்ரப்போஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு அட்டாமிக் மாடலை ரூதர்ஃபோர்டு சொல்லியிருந்தார். ஸோ அது அப்படி இல்லை, நான் ஒரு ஆட்டத்தோடைய மாடலை ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்றாரு. சில அசம்ஷன்ஸ் வச்சுட்டு, சில கற்பனைகள் வச்சுட்டு. எதுக்கு அவர் ஃபஸ்ட்டு இப்படி மாடலுக்கு வரணும் அப்படின்னா, ரூதர்ஃபோர்டோடைய அட்டாமிக் மாடல், அது கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் ரூதர்ஃபோர்டு ஆட்டம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாரு. அது தப்புன்றாரு, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, சில ட்ராபேக்ஸ் இருந்தது. ரூதர்ஃபோர்டு அட்டாமிக் மாடலால் ஆட்டத்தோடைய ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்டெபிலிட்டின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, ரூதர்ஃபோர்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அதை சுற்றி எங்கேயோ ஒரு இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ். ஆக்சுவலாக அது ஆக்சலரேட் ஆகப்படுது, அது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முடுக்கம் பெற்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் ஒரு ஆக்சலரேட், ஒரு சார்ஜ் ஆக்சலரேட் ஆகுது, முடுக்கம் பெற்றது அப்படின்னா கொஞ்சம் நேர அடைவில் தன்னுடைய எனர்ஜி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸாக இழந்து ஸ்பீடானது குறைஞ்சி ஸ்பைரல் வேவில் மூவ் ஆகி அது நியூக்ளியஸ்குள்ளேயே விழுந்திருக்கணும், நியூக்ளியஸ் அட்ராக்ஷனால். ஸோ அப்போ ஆட்டம் ஒன்று இருந்திருக்காது, ஆட்டம் ஒன்று சதஞ்சிருக்கணும். இதுதான் முக்கியமான ட்ராபேக்காக இருந்தது. ஸோ இதனால தான் ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடலில் ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனால் இவர் ஒரு புது மாடலை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ ரூதர்ஃபோர்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிம்பிளஸ்ட் ஆட்டமான ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறாரு. ஸோ நமக்கு தெரியும், ஹைட்ரஜன் ஆட்டம் நியூக்ளியஸில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். ஸோ அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு அப்படின்னா, அது ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டில் சுற்றி வருது அப்படின்ற ஃபஸ்ட் அசம்ஷனை உருவாக்குறேன். சர்க்குலர் ஆர்பிட், எப்படி பூமி சூரியனை சுற்றி வருதோ அது மாதிரி எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி வருது அப்படின்றாரு. இப்படி ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் என்ன சொல்கிறாருன்னா, சுற்றி வரணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கணும், அது வீன்னு சொல்கிறாரு அவர். ஸோ எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கணும், அது எம்னு சொல்கிறாரு. ஓகே, சர்க்குலர் ஆர்பிட்டில் வெலாசிட்டி இருந்தால் அது லீனியர் மோஷனில் பட் நேராக போயிட்டுருக்கும். ஆக்சுவலாக சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ சம் ஃபோர்ஸ் சர்க்குலர் ஆர்பிட்டில் போகிறதுக்கு வச்சுருக்கணும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் ஃபிசிக்ஸில். அகைன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய பிளேலிஸ்ட்டில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்ற வீடியோ போய் பாருங்கள், ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல எது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரான் சார்ஜ்னால் வரக்கூடிய கூலும்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணப்படும். அந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுங்க. ஸோ இன்னொன்று, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வெலாசிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபிசிக்ஸில் நமக்கு தெரியும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு லீனியர் மொமெண்டம் இருக்கும். அந்த பீன்னு நம்ம சொல்லுவோம், லீனியர் மொமெண்டம். அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஆப்ஜெக்டுடைய மாஸும் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எலக்ட்ரானுக்கு ஒரு லீனியர் மொமெண்டம் இருக்குது. ஆக்சுவலாக எலக்ட்ரான் நேராக போனால் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலாக அது சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வரதுனால அதுக்கு வரக்கூடிய மொமெண்டம் ஆனது ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் அசியூம் பண்ணது அதுதான், எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் பாத்தில் நியூக்ளியஸை சுற்றி வருது தான் ஒரு ஃபஸ்ட் அசம்ஷன். ஆங்குலர் மொமெண்டம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எல் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்குலர் மொமெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, லீனியர் மொமெண்டம் டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் அந்த சர்க்குலர் பாத், சர்க்குலர் ஆர்பிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தங்க லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா P = mvன்னு இங்கே பார்த்தோம், mv டைம்ஸ் r. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் = mvr அப்படின்றத டிரைவ் பண்ணி வச்சுக்கிறாரு தனியாக. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செகண்ட் அசம்ஷனுக்கு வராரு. ஸோ ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவர் புதுசாக அசியூம் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எனர்ஜி லெவலானது குவான்டைஸ் பண்ணப்படும், ஆர்பிட்ஸை குவான்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். என்ன குவான்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் எலக்ட்ரானுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுத்து அடுத்த லெவலான செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு நீங்கள் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கொண்டு போகும்போது என்னென்னா, இது ஒரு டிஸ்க்ரீட் ஆர்பிட்னு சொல்கிறாருங்க. அது சாதாரண ஆர்பிட் இல்லை, சாதாரண எனர்ஜி லெவலில் ஒரு டிஸ்க்ரீட் ஆர்பிட் சொல்கிறாருங்க, ஸ்டேபிளான ஆர்பிட். அந்த ஆர்பிட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்குங்க. அந்த ஆர்பிட்டில் போய் எலக்ட்ரான் சுற்றி வரதுனால என்ன ஆகுன்னா, எப்படி ஒரு ஆக்சிலேட்டர் சார்ஜ் சுற்றி வந்தது அப்படின்னா ஒரு நாள் நேர இடைவேளை தன்னோட எனர்ஜி இழந்துரும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி எனர்ஜி இழக்காது. இது ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு ஆர்பிட்ஸ். அதில் எலக்ட்ரான் சுற்றி வரதுனால எனர்ஜி எந்த விதமான எனர்ஜி இழக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வராரு. அதை ஒரு ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன்னே சொல்கிறாருங்க அந்த கான்செப்டை.
இது குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்குள்ளே போகுது. ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன், அந்த எனர்ஜி லெவல்ஸை குவாண்டம் லெவல்னு கூட சொல்கிறாரு அவர். அந்த எனர்ஜி ஆர்பிட்ஸை, எனர்ஜி ஷெல்ஸை குவாண்டம் லெவல்ஸ், அதை அவர் என்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. எந்த எனர்ஜி ஷெல் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எனர்ஜி ஷெல்லில் இருந்து அது 1, செகண்ட் எனர்ஜி ஷெல்லில் இந்த 2 அப்படின்னு அந்த என் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஆர்பிட்ஸில் எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறார். எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஐ மீன் எம்விஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா, அந்த குவாண்டம் லெவலான என் டைம்ஸ் ஹெச் ஓவர் 2π. ஹெச் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் குவாண்டம் மெக்கானிக்ஸில், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி வச்சுட்டார். எம்விஆர் இஸ் ஈக்குவல் டு என் டைம்ஸ் ஹெச் பை 2π. ஸோ என் வந்து இன்டீஜர்ஸ் நான் சொல்லிட்டேன், எந்த குவாண்டம் லெவலில் வேணால் இருக்கலாம், நம்பர்ஸ் அது இன்டீஜர். ஸோ இப்போ இவருடைய கான்செப்டை டி ப்ராக்லி அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி, போர் நினைக்கிற மாதிரி பார்ட்டிக்கல் நேச்சர் இல்லை எலக்ட்ரானுக்கு லைட்டை போல், ஐ மீன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் போல் டியூவல் நேச்சர் இருக்குது. அது வேவாகவும் ஆக்ட் பண்ணும், பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் பண்ணும் அப்படின்றது. ஸோ வேவே ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு ரேடியேஷன் வேவாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதே சமயம் ஐ மீன் ஃப்ரீக்வன்சியாக சொல்கிறோம், எனர்ஜி இன்டெரக்டாக சொல்கிறோம். அதே சமயம் அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்தே அந்த வேவ் லென்த் என்னன்றதை டி ப்ராக்லி டெரைவ் பண்ணுறாரு, மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாருன்னா, இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ 2π லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்ட்டு ஆர் அப்படியே வச்சுக்கிட்டு, என்ஹெச் இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு, எம் டைம்ஸ் விஏ டினாமினேட்டர் கொண்டு வர்றாரு. ஜஸ்ட் ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இந்த எக்ஸ்பிரஷனில் எல்லாமே நோன் வேல்யூ, இதை தான் ஒரு வேவ் லென்த்துன்னு சொல்கிறாரு. எலக்ட்ரான் வேவே ஆக்ட் பண்ணால் அதனுடைய வேவ் லென்த்தை தான் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நோன் வேல்யூ, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும், அது வேவ் லென்த் ஈக்குவல் 2πr. இதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்கள் எலக்ட்ரான் எந்த குவாண்டம் லெவலில் வேணால் இருக்கட்டும், மீன் n 1 2 3 எதுவில் வேணால், எந்த குவாண்டம் லெவலில் வேணால் இருக்கட்டும், எந்த குவாண்டம் லெவலில் இருந்தாலும் அதோட வேவ் லென்த் எல்லாமே, அது எத்தனை வேவாக போனாலும், எத்தனை வேவ் லென்த் அடைஞ்சாலுமே, அது எல்லாமே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த அந்த சர்க்குலர் ஆர்பிட்டுக்கு அதுக்குள்ளே தான் இருக்கணும், அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேவ்னா இதுதான் வேவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த லென்த்தை இங்கே பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். அதான் லேம்டா அப்படின்ற சிம்பாலிக் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் லெவல் 3 உங்கள் புக்கில் போட்டிருந்தாங்க, இதை பார்த்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்னாப்பு. ஸோ தேர்டு குவாண்டம் லெவல், தேர்ட் எனர்ஜி ஷெல்ல இருந்துன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 வேவ் லென்த் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, ஸோ இப்படி ஒன்று. ஸோ 3 வேவ் லென்த்தும் மொத்தமும் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் தான் அடங்கியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5th குவாண்டம் லெவலில் இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ 5 வேவ் போகும். ஸோ 5 வேவுமே திருப்பி அகைன் அந்த சேம் என்ன சர்க்குலர் பாத்தில் இருக்கோ அந்த சர்க்கிள், அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மட்டும்தான் அது அடங்கியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஹைப்போதசிஸ், டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ். அவர் உள்ளே வந்து இது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஏதோ அவங்க புக்கில் போட்டிருக்காங்க, பார்த்து நான். 3வது அசம்ஷன் போர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே தான் எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சிங்க ஃபஸ்ட் எனர்ஜி ஷெல்லில். நீங்கள் எலக்ட்ரானுக்கு எனர்ஜியை கொடுத்து அடுத்த லெவல் எனர்ஜி ஷெல்லுக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் எலக்ட்ரான் ஹையஸ்ட் எனர்ஜி ஷெல்லேருந்து லோயஸ்ட் எனர்ஜி ஷெல்லுக்கு ஜம்ப் ஆகும், அதுவும் முடியும். எவ்ரிதிங் ரெண்டுமே பாசிபிள் அப்படின்றார். அப்படி ஜம்ப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது கொண்டு போன எனர்ஜி, நம்ம கொடுத்த எனர்ஜி எல்லாம் திருப்பி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸாக எனர்ஜியை வெளிவிட்டுரும் அப்படின்றாங்க. lose the energy in the form of electromagnetic wave radiations மூலமாக எனர்ஜியை இழந்துரும் இந்த எலக்ட்ரான் அப்படின்றாங்க. ஸோ அந்த எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, இந்த சேஞ்ச் இன் எனர்ஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஃபைனல் எனர்ஜி லெவல், நம்ம ஹையஸ்ட் எனர்ஜி லெவலில் கொண்டு போயிருந்தோம். இது ஒரு இனிஷியல் எனர்ஜி லெவல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸை அவர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாரு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்ன்ற சொல்கிறார் அவர். ஸோ ஃபைனல் எனர்ஜி லெவல், இனிஷியல் எனர்ஜி லெவல், அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா, ஹெச் நியூ, வேறு கலரில் எழுதுகிறேன், ஹெச் நியூ. இந்த ஹெச் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நமக்கு தெரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸில். நியூ என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ எதனுடைய ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரேடியேஷன் சொன்னோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கணும், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ஃப்ரீக்வன்சி இருந்தால் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் இந்த நியூ. ஸோ எனர்ஜி, சேஞ்ச் இன் எனர்ஜி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்ற தேர்ட் அசம்ஷனை வச்சுக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வீடியோவில்
இந்த 3 அசம்ஷன்ஸை வச்சுக்கிட்டு போர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டத்தோட ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ரேடியஸை கண்டுபிடிக்கிறாருங்க. இது முதல்ல படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக போரோடைய அட்டாமிக் மாடல் ரியாலிட்டியில் இல்லைனாலும், எப்படி எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து சுற்றி வரல நியூக்ளியஸாக, ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. அப்படி இல்லைனாலுமே அவருடைய மாடல் மூலம் நம்மளால் அவர் வந்து துல்லியமாக ஆட்டத்தோடைய ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ரேடியஸை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ரேடியஸை அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை கண்டுபிடிக்கிறார் அவர். அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஒரு விஷயம் தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அதனால தான் இன்னும் நம்மளோட புக்ஸில் வந்து போர் அட்டாமிக் மாடல் இன்னும் படிக்கிறதுக்கான காரணம், அவர் இந்த அசம்ஷன்ஸ் வச்சுருந்தாலுமே அவரால் துல்லியமாக சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இன்னும் போரோட அட்டாமிக் மாடலை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் காரணம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.